ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மசாலா மணக்குது சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோன்னா, மீதமான சாதத்தை வச்சு நம்ம எப்படி குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் ஆஃப்டர்நூன் செஞ்ச ரைஸ் மீதி ஆகிடுச்சுன்னா ஈவினிங் இந்த மாதிரி முட்டை சாதம் செஞ்சு சூடாக சாப்பிடலாம். வாங்க மீதமான சாப்பாட்டில் எப்படி ரைஸ் முட்டை சாதம் செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு ரைஸ் இவ்வளோ மீந்திருக்கு. இப்போ நான் ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். உங்களுக்கு சாதம் நிறைய மீந்துடுச்சுன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூட கேப்சிகம் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கேப்சிகம் கொஞ்சமாக நறுக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெறும் ஆனியன் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ஈவினிங் டைமில் சுட சுட இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை. இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்கு. இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் அந்த கேப்சிகமும் நல்லா வதங்கினோடனே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆன உடனே இப்போ நம்ம இதில் மீதமான சாதம் இருக்குல்ல, அதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கிறேன். கையிலே உதிர்த்து சேர்த்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல் கையிலே உதிர்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ மீதி முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு முட்டையை போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இப்போ கூட ரைஸில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஹையில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த வெங்காயம், தக்காளி, இப்போ சேர்த்த முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஹையில் வச்சு இது பண்ணுறதால சீக்கிரமாக வெந்துடும் முட்டை. உங்களுக்கு குழையாமல் இருக்கும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஹையில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முட்டை வெந்து உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வேறு எந்த காரமும் இதில் சேர்க்கலை, மிளகுத்தூள் தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக குயிக்காக மீதமான சாதத்தில் முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். கேப்சிகம் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சாதம் மீந்துச்சுன்னா கவலைப்படாமல் ஈவினிங் டைமில் குயிக்காக இதை செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மசாலா மணக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.